இங்கே ஒருத்தர் இருக்கார், யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பத்திரிகையில் விட்டுருக்காரு, எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல எடப்பாடி ஒரு முழுகங்கப்பல், அதில் யாரும் ஏற மாட்டார்கள், நன்றி மறந்த துரோகி ஆற்றினால் தான் அதிமுக காப்பாற்ற முடியும். நல்லா உங்கள்கிட்ட நான் சில விளக்கங்களை சொல்ல கடைபெற்றுகின்றேன். எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. அப்போ இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணவர். தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலைன்னா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவைகள் தேர்ந்தெடுத்தாங்க. மேதகு ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட அன்றைய தினம் 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை இரவு பகல் கண் துஞ்சாமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அங்கங்கே உழைத்து சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மாவை முதலமைச்சராக்கினீர்கள். அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தீர்கள். அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். எண்ணி பாருங்க. நானா துரோகம் செஞ்சேன்? எதிர்த்து ஓட்டு போட்டார். இன்னைக்கும் அழிக்க முடியாத ரெக்கார்டை, அதோட ரட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர்.